வணக்கம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வேட்பாளராக நின்ற யாரோ ஒரு கட்சி, எந்த கட்சியாக கூட இருக்கட்டும், அவங்களுக்கு வாக்களித்த நான் உட்பட அனைவருக்கும் நான் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், தயவு செஞ்சு எந்த சேனலையும் நீங்கள் பார்க்காதீங்க. எந்த சேனல்லையும் உண்மை இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. எல்லா சேனலும் ஒரே இடத்துல தான் மைக்கை வைக்கிறாங்க. ஆனால் அவங்க சேனலில் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை தான் திணிக்கிறாங்களே தவிர, உண்மை நிலவரம் என்னங்கிறத மக்களாகிய நம்மளுக்கு சொல்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. அவங்களுடைய டிஆர்பி ரேட்டை ஏற்றுறதுக்காக மட்டுமே தான் அவங்க சேனல் நடத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் இதிலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. இருக்கிற மற்ற கட்சிகள், சிறுபான்மையாக இருக்கிற கட்சிகள் அவங்களுடைய ஆளுமையை நிரூபிக்கிறதுக்காக விஜயை ஒரு பகடைக்காயை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது மிக வருத்தத்துக்குரிய வகையில் தெரிய வருகிறது. முடிஞ்சால் ஆட்சி அமைக்கலாம், இல்லைனா ஆட்சியை கலைச்சிட்டு திரும்பியும் நின்று ஜெயிச்சு பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கலாம். அதுக்காக 2 சீட்டுக்கு 1 சீட்டுக்கு 4 சீட்டுக்குன்னு ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் டிவிக்கே கஞ்சறதுல எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. முதிர்ச்சியான அரசியல் தலைவர்கள் இவ்வாறான செயல்களில், அதாவது ஒரு பெரும்பான்மை பெற்ற கட்சியை இப்படி அலைக்கழிப்பதில், கெஞ்ச வைப்பதில் எனக்கு உடன்பாடில்லை. நேற்று கம்யூனிஸ்டுகள் அறிவித்ததைப் போல ஜெனியூனாக நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், ஆனால் உங்கள் கட்சியில் நாங்கள் இல்லை, உங்கள்கிட்ட எந்த உங்கள்கிட்ட எந்த அமைச்சரவையிலும் நாங்கள் பங்கேற்க மாட்டோம், உங்கள் அமைச்சரவையில் எங்களுக்கு பங்கு தேவையில்லைன்னு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அங்கே இருக்குதுங்க அவங்க ஜென்யூனஸ். இது வரைக்கும் நம்ம கம்யூனிஸ்ட்டை பெருசாக நான் பார்த்ததே கிடையாதுங்க. ஆனால் அவங்களுடைய பதிலுக்கு நான் தலை வணங்குறேன். தமிழக மக்களாகிய நாமளும் இப்போ நடக்கிற அரசியல் சூழ்நிலையை உற்று நோக்கி எதிர்வரும் காலங்களில் வரும் தேர்தலில் யாரெல்லாம் எப்படிலாம் விளையாடுறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம வாக்களிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.